ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பிங்க் ரோஸ் பறிக்கிறோம். 2 ரோஸு. அடுத்ததாக நம்ம பன்னீர் பட்டன். நிறைய பூ பூத்துருக்குது, நிறைய பூ கீழேயும் விழுது. எவ்வளோ இருக்கு பாருங்க. நிறைய பூ இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய பூவா பூத்திருக்கு. எவ்வளவு பூ பாருங்க. மூணு ரோஸ் இருக்குது இந்த வெரைட்டி. முடியலையே. எவ்வளோ நிறைய இருக்கு. அடுத்தது ஒரே ஒரு காஷ்மீரி ரோஸ் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்னே கண்ணுன்னு ஒரே ஒரு பன்னீர் ரோஸு. அடுத்ததா வந்து இந்த நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் இதுவும். நான் வந்து இதில் இருக்க இஞ்சி எடுத்து மாற்றி நட்டுட்டேன். அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரோஜையை பிடுங்கி தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். That's okay. No. Why? My rose பாவம். அந்த இஞ்சியும் பாவம் தான். இஞ்சியை எடுத்து நான் அங்கே க்ரோ பேக்கில் நட்டுருக்கேன். க்ரோ பேக்கை கிழிச்சிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது அழகாக இருக்குங்களா? ஆஹா. இது பேபி பிங்க். இல்லை, அது ஒரு வெரைட்டி பிங்க். பிங்கும் சேராது, ஆரஞ்சும் சேராது ஒரு கலர். ஆஹா. அடுத்தது நம்ம டபுள் கலர் ரோஸு. அடுத்ததும் பூ பூத்தாச்சு. நிறைய பூச்சி, என்னென்னமோ பூச்சியெல்லாம் இருக்கு. பூச்சி, களைச்செடி. அடுத்தது நம்ம பொடி பட்டன் ரோஸு. 3 பூ. அடுத்ததா நம்ம வந்து ஸ்னோ ஒயிட். பாருங்க, இதுவும் நிறைய பூ இருக்கு. அப்புறமா ஒரே ஒரு 7 days ரோஸ். 7 days ரோஸ் வர வர ஏதோ போல பூக்குது. ஏங்க பின்னாடி லெமன் வைன் பூத்திருக்கத பாக்கலையாங்க? நல்லா வருவீங்க. லூசு. காலையில நான் மாடிக்கு வரவே. எவ்வளவு அழகா பூத்து அழகா இதா இருக்கு. எவ்வளவு பூ கிடக்கு பாரு. நான் என்ன செய்துக்கு அது இப்படி பூக்கும் நான் கனவுலயே கண்டேன். ஆஹா. சில நேரம் ஒரு பூ 2 பூ பூக்கும். இங்க வருங்க ரோஜா மூட்ல எவ்வளவு பெரிய களைச்செடி. அப்படிதான்
பாருங்க ஒன்று கண்ணு. அப்புறம் பரவாயில்ல, இந்த ரோஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்குது. ஆனால் மூட்டில் ஃபுல்லாகவுமே களைச்செடி தான் இருக்குது. அது உங்க மெயின்டெனன்ஸுங்க. டைம் இருந்தால் தானே பார்க்கறது. அடுத்தது செண்ட ரோஸு. ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது. இங்கே வந்து மற்ற இது கீழே ஒட்டிலேருந்து வர அந்த இது காட்டு ரோஸ் வந்துருந்தது, எடுத்து விட்டாச்சு. அது எங்க காட்டு ரோஸ் வருது? அந்த ஒட்டு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஒட்டுக கீழே இருந்து திழுத்து வந்ததுன்னா அது காட்டு ரோஸ். ஏன் அது மதர் பிளான்டோட செடி, அதுல வந்து பூ வராது. ஏங்க மில்கி ஒயிட். உடைச்சிட்டா செடி தட்டி உடைச்சிட்டா. நான் என்ன செய்யுதுக்கு? அது கவுந்ததுக்கு. நீங்க தாங்க உடைச்சீங்க. நான் உடைக்கல, சரிக்கதான். எது? சரிஞ்சுதான் போச்சு. நான் இவ்வளவு பூ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லெமன் வைன் பூ கூட உங்க கண்ணுக்கு தெரியல இல்லங்க. நான் மாடிக்கு வரல. ஏன்? டைம் இல்லல்ல. அதையும் பாருங்க, நீங்க அதுக்கடுத்து வரவே மாட்டீங்களே. ஆமா, அந்தால போறேன். எங்க போவீங்க? ஒரேடியா போறேன். அதான் எங்க? சிங்சாங். இன்னும் ரோஜா பூ இருக்குது. இதோட இன்னும் முடியல. இங்க பாருங்க, நம்ம கிரவுண்ட் ஆர்கிட். வாவ், இந்த கலர் நம்மள்ட்ட இருக்கு பாத்தீங்களா? இதான் இந்த கலர் தானே காஸ்ட்லி 350 ஏதோ சொன்னாங்க. ஆமா, நர்சரியில. இது எல்லாமே காஸ்ட்லி. பன்னீர் பட்டர் என்ன ஒரு பூ முடிஞ்சிருக்கு. பக்கி அழுகுறாங்க. அவன் உங்கள்ட்ட ஏதோ கருத்து சொல்றாங்க. அடுத்து அந்த நாட்டு ரோஸ் பூத்து அது ஒரு மாதிரி ஆயிருக்குது. இது ஏதோ கடிச்சிருக்குங்க இல்லங்க? ஆமாங்க, வேண்டாம். அது அதுல புழு இருக்கு. ஐயோ பாவம், காலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புழு. சரி வாங்க, அங்க ரோஸ் இருக்கு அடுத்தது. ஓஹோ, இருக்குங்களா? நான் இதுங்க. அது இன்னும் விரியலங்க. அப்படியாங்க? சரி போவோம், வாங்குங்க. சரி ஓடி வாங்க, நிறைய பூ இருக்குங்க. லூசு மாதிரி பேசாது. சீக்கிரம் பரியம்மா. பூச்சி எடுத்துறாத. அத அழகி. இன்னும் மாடி தோட்டத்துல இன்னும் பல சர்ப்ரைஸ் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு ரோஜா செடியில் எவ்வளவு பூ பாத்தீங்களா? ஐயோ, இருட்டி வரிசையா எல்லாம் சார் சவுண்டு போடுது. பக்கி தான் தொடங்கி வச்சா. பக்கி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கா. சிங்சாங். அடுத்த சர்ப்ரைஸ் நம்ம மாடி தோட்டத்துல ஒரு பிங்க் பியூட்டி. இததான் இனி புடிங்கி தள்ளணும். ஏண்டி இத்தனை வருஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூ பூத்திருக்குது. அது இன்னும் விரியட்டும். விரிஞ்சதுக்கு போய் பறிக்கணும். சரிங்க. இது ஏதாவது காய்ச்சா? இல்லங்க, அது பூ தானங்க பூக்குது. மழை இப்ப மழை வந்துருங்க, அதான் பூத்திடுச்சு இல்லீங்களா? அடுத்தது நம்ம கத்திரியில வந்து பூ வந்து இதுல இருந்து, ஆனா பூவெல்லாம் விழுந்துட்டு இன்னும் இருக்கு. பூ ஒன்றுன்னா இருக்கு. பூ வந்து இது விழுந்தாச்சு. அடுத்ததா வந்து இது வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் வந்து தந்தாங்கல்ல, அவங்க தந்ததுல வந்து பூ பூக்க தொடங்கியாச்சு. ஆனால் பூ விழுந்துட்டு இனி ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்.
அடுத்ததும் முளைக்க போட்டு வச்ச செடியும் இன்னும் அழகாக கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இலை சுருட்டல் நோயும் வந்திருக்குது. ஸோ சேட். அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். நீங்களே அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ரோஸிங்கில் தப்பு இல்லை. இது அழகா வீடியோ எடுத்துருக்கலாங்க. நிறைய பூ இருக்கு தெரியுமா? சரி, நம்மகிட்ட ஒரு டேபிள் ஆரஞ்சு அழகா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஆஹா. ஏய், இது விளைஞ்சாச்சுல்ல? ஓ, வாட் a surprise கலி, வாட் a surprise. பழுத்தாச்சு. பாருங்கங்க. பறிச்சிட்டேங்க. அட பாவிங்க. தின்னுங்க. நீங்க திங்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. அதான் கிடைச்சிட்டு இல்லைங்களா? குறிக்கிறதுக்கு தானே நீ சாப்பிடு. உனக்கு தானே நல்லா பிடிக்கும். காக்கா உனக்கு வேணுமா? ஆமா. அட அத நான் பார்த்துட்டேங்க. அது மேல குறிச்சு முடிங்கங்க. அண்ணா இருக்கு ஆரஞ்சு. வாவ். முதல் முறையாக வரலாற்றில் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலர் ஆகி பறிக்கிறோம். இதை சாப்பிட முடியாது, சத்தியமா சாப்பிட முடியாது. ஜூஸ் போட்டு தான் குடிக்க முடியும். நீங்க மாடியில இழந்த செடி வச்சு பறிச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நல்லா குறிக்கிறாங்க. அவ்வளவுதானுங்களே. அவ்வளவுதான். நீ இருங்க. அத ஏதோ காக்கா குறிச்சு பார்த்து விளையாடி இருக்குங்க. முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுல காய் வந்தே நிறைய நாள் ஆகுது இல்லைங்க. பழம் இப்ப இடையில ஒண்ணு பறிச்சோம் இல்ல, ஒரு பழம். ஆமா, அது எத்தனையோ மாசத்துக்கு பிறகு பறிச்சோம். அவ்வளவுதான். நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளவு பூக்கள் கிடைச்சிருக்கு, இவ்வளவு ரோஜாப்பூ கிடைச்சிருக்குது. ஒரே ஒரு கத்தரிக்காய், ஒரே ஒரு டேபிள் ஆரஞ்சு கலர்ல ஃபர்ஸ்டா பறிச்சிருக்கு. இலந்த சாப்பிட்டு இருந்த பதே இதுல போட்டீங்க. இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. அப்படியா? நல்லா இருக்கு. இனிக்குதா? இனிக்குது, நல்லா இருக்கு. அப்படியா? இது என்ன சொல்றது, இந்த கருகர ஆப்பிள் இருக்கும்ல, ஒரு ஆப்பிள் உண்டுல, அந்த ஆப்பிள் டேஸ்ட்ல இருக்குது. அப்படியா? ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்குது. வாவ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இலந்த செடி வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் காய்க்கும் போது நமக்கு நிறைய காய்க்கும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால எனக்கு அந்த அளவு இன்னும் காய்க்கல. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.